என்ன வரையறை மீறுதலை இஸ்லாம் இரண்டு வகையாக சொல்லுகிறது. ஒன்று ஷிர்க்ல கொண்டு போய் உங்களை விட்டுவிடும், ஒன்று இணை வைத்தல் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அப்படி என்றால் அடுத்தது என்ன, நிரந்தர நரகம் என்கின்ற தீர்ப்பை கொண்டு வந்து தரும். இன்னொன்று நிரந்தர நரகத்துக்கோ ஷிர்க்லையோ கொண்டு போய் விட்டு விடாது, ஆனால் வழிகேடுகள் அனைத்தும் என்ன நரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இபாதத்தில் பிதஅத் என்கின்ற பகுதியில் கொண்டு போய் என்ன செய்விடும், விட்டுவிடும். ரெண்டு பகுதி கொண்டு வரும். அதை நம்ம ஷிர்க் என்று சொல்றோம், இது பிதஅத் என்று சொல்றோம். இரண்டையும் பிதஅத் என்று கூட என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். தீர்ப்புல வித்தியாசப்படுத்தணும். அது நிரந்தர நரகம், இது கொஞ்சம் காலம் நரகத்தில் இருக்க வேண்டிய ஒரு தண்டனை என்ன செய்ய கொண்டு வரும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கிறது. எப்படி பிரிக்குது பாருங்க, மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம். ஒரு முறையான இபாதத்தோ முறையற்ற இபாதத்தோ இறைவன் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது எங்க போயிடும், ஷிர்க்ல போயிடும். அதே நேரம் ஒரு இபாதத் இறைவனுக்காக செய்யப்பட்டு முறையற்றிருக்குமாக இருந்தால் பிதஅத்துல கொண்டு போயிடும். முறையற்ற இபாதத்தோ முறையான இபாதத்தோ இறைவன் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது ஷிர்க்ல போயிடும். அங்க முறையை பத்தி என்னது இஸ்லாம் கணக்கெடுக்காது, யாருக்கு செய்யப்படுது என்று பார்க்கும். எனவே அது ஷிர்க்ல என்ன செஞ்சிடும், போய் முடிந்து விடும். இரண்டாவது இறைவனுக்கே செய்யப்படும், ஆனால் இஸ்லாம் அங்கீகரிக்காத அல்லது அங்கீகரிக்கின்ற முறையில் இல்லாத வணக்கம், இது என்ன செய்யும், பிதஅத்துல வந்து முடியும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நமக்கு ஓரளவு தெரியுது. இந்த அடிப்படை ஓரளவு தெரியுது. இதுல என்ன மிக முக்கியம் அப்படி என்று சொன்னால், இபாதத்து எப்படி எப்படியெல்லாம் பிதஅத்தாக மாறும் என்கின்ற ஒரு சின்ன அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இபாதத் என்பது எப்படி எப்படியெல்லாம் பிதஅத் என்ற பட்டியலுக்குள்ள வந்து என்ன செய்யும், சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையை வைத்து எப்படி ஒன்று பிதஅத்தாக வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு 6 விஷயம் சொல்றாங்க. எத்தனை விஷயங்கள், 6 விடயங்கள். இந்த 6 முறை அதில் பேணப்படவில்லை என்றால், ஒரு வணக்கத்தில் 6 முறையில் ஒன்று மிஸ்டேக் ஆகினாலும் அது என்ன செஞ்சிடும், பிதஅத் என்ற பட்டியலுக்குள் போய் சேருவதற்கான வாய்ப்பு அதுல உண்டு என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒன்று ஒரு இபாதத் இருக்குது, அதுக்கான சபபு மார்க்கத்தில் இல்லாம இருக்குது, அதுக்கான ரீசன் மார்க்கம் சொல்லாத ஒரு ரீசனாக இருந்தால் அது பிதஅத்துக்குள்ள என்ன செய்யும், போய் சேரும். உதாரணமாக நோன்பு இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா, நோன்பு இஸ்லாத்தில் இருக்குது. எனவே இல்லாத ஒன்றை ஏற்படுத்தல், அதாவது உங்களுக்கு தெரியும் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் விளக்கம்னு சொன்னார். என்ன, மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும். ஸலவாத் இருக்கிறோண்டா இல்லாத ஒன்றா, இருக்கிறோண்டா இல்லாத இருக்கிறோண்டை ஏற்படுத்தினா பிதஅத் இல்ல. ஹதீஸ்ல என்ன வருது, இல்லாத ஒன்றை ஏற்படுத்தினால் தான் பிதஅத். நான் இருக்கிறோண்ட பாங்குக்கு முன்கால சொல்லிட்டு போறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹதீஸ் வந்து இல்லாத ஒன்றை ஏற்படுத்துறதுதானே சொல்லுது. ஆனா அவர்கிட்ட திருப்பி கேளுங்க, இல்லாத ஒன்றை சொல்லுங்கன்னா ஒன்னும் சொல்ல தெரியாது அவருக்கு. சரி, இப்ப இல்லாத ஒன்றை ஏற்படுத்தியதை சொல்லி காட்டுங்கன்னு சொன்னா எங்களை தான் திருப்பி சொல்லுவார், நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க, இதெல்லாம் இல்லாத ஒன்றுதான் அப்படின்னு நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அவருடைய விளக்கம் என்ன, இருக்கிற ஒன்றை என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். அப்படின்னா என்ன, ஸலவாத் இருக்கிற ஒன்று அதை ஏற்படுத்தலாம், அது இருக்கிற பாருங்க ஹதீஸுக்கு எப்படி எல்லாம் விளக்கம் சொல்றாங்க, இதெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கான மறுப்புகள் அவருடைய விளக்கம் எல்லாம் நிறைய என்ன செய்திருக்கிறது, பிழை, அந்த வாதம் பிழை. இருக்கிற ஒன்று என்பது எப்படி இல்லாத ஒன்று என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், நோன்பு இருக்கிற ஒன்று, நோன்பு இருக்கிற ஒன்று. ஆனால் மிஅராஜ் என்ற சபப், மிஅராஜ் என்ற காரணம் ஹதீஸ்ல வருதா, நோன்புக்கு எங்கேயாவது, நோன்புக்கு எங்கேயாவது மிஅராஜ் காரணம் என்று எங்கேயாவது வருது, ஒரு சுன்னத் நோன்புக்கு ஒரு ஃபர்து நோன்புக்கு, எதுக்குல என்ன செய்யல, வரல, அப்ப பிதஅத். அப்ப என்ன பிதஅத். அப்படி என்றால் சபபு இஸ்லாத்துல வரவில்லை என்றால், ரீசன் குர்ஆன் சுன்னால வரவில்லை என்றால் அது எதா மாறும், பிதஅத்தாக மாறும். நிஸ்பு ஷஅபான் பராத், இதனுடைய ரீசன் ஹதீஸ்ல எங்கேயாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருதா, இல்லை, எதாக மாறும், பிதஅத்தாக என்ன செய்ய மாறும். எனவே நோன்பு இருக்கிற உண்டு, மேராஜும் இருக்கிற உண்டு, இது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ற சபபு ஹதீஸ்ல என்ன இல்லை, எனவே அது பிதஅத்தாக என்ன செய்யும், மாறும். முதல் அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால் ஜின்சுஹா, அதனுடைய வகை, நோன்புடைய வகைக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், அதாவது இப்ப நோன்பு என்ற பகுதி இஸ்லாத்துல ஷரீஅத்துல அடிப்படையில் இருக்கக்கூடிய பகுதி நோன்பு என்கின்ற பகுதி. ஆனால் நாங்க சில நோன்புகள் பிடிக்கிறோம் என்னன்னு சொன்னால், உதாரணமா அதாவது உதுகியாடுங்க, உதுகியாடுங்க. உதுகியா இஸ்லாத்துல உள்ள ஒன்று. உதுகியா, ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜி பெருநாள் நாளுக்கே உதுகியா கொடுக்கிறாரு.
உதுகியா கொடுக்குறாரு, எப்போ கொடுக்குறாரு? ஹஜ்ஜி பெருநாள் நாள் கொடுக்குறாரு. தொழுது முடிஞ்ச பின்னால் கொடுக்கணுமா, தொழுது முந்தி கொடுக்கணுமா? தொழுது முடிந்த பிறகு. ஆனால் குதிரையை கொண்டு வந்து அறுக்கிறாரு. எதை கொண்டு வந்து அறுக்கிறாரு? குதிரையை கொண்டு வந்து அறுக்கிறாரு. ரசூல் அங்கிட்டே குர்பான் கொடுத்தாங்களா இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஹஜ்ஜி பெருநாள் நாளா இல்லையா? யார் வந்து ஜும்மா தொழுகிறதுக்கு முன்னால கொடுக்குறாங்களோ அது இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் அதுக்கு பிறகு தானே அப்பா கொடுக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு குதிரையை கொடுக்கல ரசூலுல்லாஹ். பிரச்சனை என்ன? குதிரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. எனவே அதனுடைய வகை ஹதீஸ்ல இல்லாமல் இருந்தால் அது என்ன செய்யும்? பித்அத்தாக மாறும். எல்லாம் இருக்குது, அதனுடைய வகை என்ன செய்யல, சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது என்னது? எங்கேயோ சொல்லப்பட்ட வகையை இங்க கொண்டு வந்து நுழைச்சாலும் என்னது? அது என்ன செய்யும்? பித்அத்தாக மாறும். எனவே முதல் பகுதி அதாவது காரணம், இரண்டாவது அதனுடைய வகைமை, மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால் அதனது அளவு. கதிர் இஸ்லாம் வந்து ஒரு அளவு சொல்லி இருக்கும். இந்த அளவுல ஒருத்தர் மாத்தம் செஞ்சாலும் அது என்ன செய்யும்? நாள் சரி, இபாதத்து சரி, ஜின்ஸ் சரி, காரணம் சரி, ஆனா அளவுல என்ன செய்யறாரு? மாத்தம் செய்யறாரு. என்ன எல்லாரும் போய் வளமையாக துஹர 4 ரக்காத்தை தொழுவிட்டு எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 5 ரக்காத்தை என்ன செய்யறாரு? தொழுகிறாரு. யாருக்கு தொழுகிறாரு? அல்லாஹ்வுக்கு வேண்டி என்ன செய்ய தொழுகிறாரு. மறந்து கேட்கிறாரு, மறந்து இமாம் தொழுதா எழும்புறீங்களா இல்லையா? எழும்புறீங்க. ஏப்பா மறந்து தொழுதா எழும்புற, நீங்க ஞாபகத்தோட எழும்பினா என்னன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. வணங்கிட்டா இப்படி எல்லாம் கேட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு? அதை ஷரஈயத்தாக்கினா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள கூட. நம்ம என்ன கேட்கணும்னா இந்த அளவு ஹதீஸ்ல என்ன செய்யல, வரல. அளவு அதனுடைய கதிர் என்ன செய்யற ஹதீஸ்ல வரல. அப்ப அது பித்அத் தான். இது பித்அத் இடத்துல யாரும் கருத்து முரண்பாடுபடல. அதான் மிக முக்கியம். எது? இந்த துஹருக்கு ஒரு ரக்காத் கூட்டுறதுன்றதுல யாரும் கருத்து முரண்பாடல. அதே வேணாம். ஒருத்தர் பாக்குறாரு, இந்த இஷாவுக்கு சுபஹுக்கு நிறைய டைம் இருக்குது, ஒரு 12 மணிக்கு ஒரு தொழுகை தொழுதுருவோமே, அவருக்கு தான் அடிப்படை வேற இருக்குது. 50 நேர தொழுகை, 50 நேர தொழுகை ஹதீஸ்ல வருதா இல்லையா? வருது. கஷ்டம் பண்ணதுனால தான் விடுபட்டிக்குது. அதுல ஒன்று எடுத்து 6 போட்டுக்கொள்ளு ஒருத்தர் என்ன செய்யறாரு? நம்ம 6 தொழுதுட்டு போயிடுவோம், அதான் கஷ்டமானவங்களுக்கு விட்டுருவோம், நான் 6 தொழுவிட்டு மற்ற 44 விட்டுருவோம்னு ஒருத்தர் தொழுகிறாரு. ஆதாரம் கேட்டா ஜிப்ரீல் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு மீராஜ் போன ஹதீஸ் என்ன செய்யறாரு? ஆதாரம் காட்டினார்னா என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் சரிதான். ஆனா ரசூலுல்லாஹ்களோ நபி தோழர்களோ இந்த அளவு என்ன செய்யல, தொழவில்லை. எனவே என்ன செய்யும்? அது பித்அத்தாக மாறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக முறைமை. அடுத்து என்ன? முறைமை. மற்ற காரணங்களை சொல்லுங்க பாப்போம். காரணம் ஷரியத்துல இல்லாம இருக்கிறது. அடுத்தது என்ன? அதனுடைய வகைமை ஷரியத்துல இல்லாம இருக்கிறது. மூன்றாவது அதனுடைய அளவு ஹதீஸ்ல. அப்ப நான் மூணாவது தான் சொல்லிக்கிறேனா? நாலாவது ஒன்று சொல்லலையா? முறைமை. நாலாவது என்ன? அதனது முறைமை என்பது ஹதீஸ்ல இல்லாமல் இருப்பது. நம்ம முறைமை என்றது எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம், அப்படி இல்லை, செய்யற முறை என்பது மட்டுமல்ல, மற்றதெல்லாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் காலம். காலத்துக்கு ஹதீஸ்ல என்ன செய்யறது? சம்பந்தம் இல்லாமல் இருந்தால், காலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அதுவும் என்ன செய்யும்? ஒரு பித்அத்தாக மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அது பித்அத்தாக மாறும். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹர் எப்ப தொழணும்னு சொல்லிக்கிறாங்க? லோர் டைம்ல. லுகரை எப்ப தொழணும்னு சொல்லிக்கிறாங்க? சூரியன் உச்சிருந்து சாய்ந்த உடனே என்ன செய்யணும்? தொழணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்க நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம், ஏன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்? இப்பயே தொழு ஆரம்பிச்சு சூரியன் சாயும் வரைக்கும் நீட்டி கண்டிப்போம் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் தொழுதாராக இருந்தால், அவர் அல்லாஹ்வுக்காகவே தொழுதால் அது என்ன? பித்அத். நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? தொழ. அதை பொதுவாக்க கூடாது. குறிப்பானதை பொதுவாக்க கூடாது, பொதுவானதை குறிப்பாக்க கூடாது. குறிப்பானதை பொதுவாக்க கூடாது, பொதுவானதை குறிப்பாக்க கூடாது. ஆறாவது என்னென்ன சொன்னால், இஸ்லாம் ஒரு இடத்தை குறித்து சொல்லி இருந்தால் வேற இடத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஒருத்தர் போறாரு, அரபானால சரி அரபா போக கிடைக்கல, ஓகே ஓகே இங்கே நின்று ஜித்தால நிக்கிறாருன்னு வைங்களேன், அல்லாஹ் அரபான்ற நியத்தோடு நான் என்ன செய்றேன்? ஜித்தால நிக்கிறேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டு போன பூமி தானே, நின்றார்னா என்னது? அதென்ன பிள்ளை, நீ எவ்வளோ நல்ல எண்ணத்தோட வந்தாலும் சரி, உனக்கு முடியாம போனாலும் சரி, எந்த இடம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சோ அந்த இடம் என்ன செய்யணும்? இருக்கணும். மொத்தம் எத்தனை காரணம்? 6 காரணங்கள். ஒருத்தர் செய்யறாரு, என்ன பள்ளிக்கு போகவே வாய்ப்பு இல்லை, அதனால வீட்டுல ஒரு ரூமை பிடிச்சி நான் இங்கே ஏத்திகாப் இருக்கிறேன் ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஏத்திகாப் இருந்தாருன்னா அது பிள்ளை, நீ இருந்தது ஏத்திகாப் தான், ரமதான்ல தான் இருந்தாய், அது இஸ்லாம் அனுமதிக்குதான். ஆனா இந்த இடத்துல ஏத்திகாப் ஹதீஸ்ல என்ன செய்யல, வரல. எனவே இந்த 6 பகுதியால் ஒன்று பித்அத்தாக வர என்ன செய்து வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தான் நான் இப்ப சொன்ன முறையில் உண்டு. எந்த முறையில சொன்ன இடத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. தஹியத்துல் மஸ்ஜித் இருக்குது. எது? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது இஸ்லாம் வலியுறுத்திக்குது. நீங்க இப்ப பள்ளிக்கு வாரீங்க, இப்ப இன்னைக்கு மகரிபுக்கு நாங்க பார்த்தோம், ஒரு பெரிய ஒரு ஜமாத்தை நடக்கிற மாதிரி தஹியத்துல் மஸ்ஜித் என்ன செய்திருந்தது. அப்போ ஒரு சகோதரர் முன்னுக்கு வராரு, இப்படி தனித்தனியா தொழுறதை விட ஜமாத்தா தொழுறது
27 மடங்கு திறந்த முன்னுக்காய் அல்லாஹ் அக்பர்னு கட்டினார்னு வைங்களேன், பிழையா சரியா? ஜமாஅத்து தனியா தொழுதை விட 27 மடங்கு சிறந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு ஹதீஸ் இருக்குதா? இருக்குது. ரெண்டுக்கு இருக்குது. இது ரெண்டும் ஜமாஅத்தாக கனெக்ட் பண்ற சப்ஜெக்ட் என்ன செய்யல, இருக்கல. இந்த முறைமை ஹதீஸ்ல என்னது இல்ல. அப்ப அது என்ன செய்யும்? பித்அத்தாகத்தான் மாறும். துஹா தொழுகைக்கு வாரீங்க, ரமலான்ல கொஞ்சம் பள்ளியில வந்து மக்கள் தொழுவாங்க, நிறைய பேர் துஹா தொழுதுட்டிக்கிறாங்க. ஜமாத்தா தொழுகிற சிறந்த ஒருத்தர் என்ன செய்றாரு, இன்று முதல் 10 மணிக்கு துஹா தொழுகை ஜமாத்தோட நடைபெறும் என்ன செஞ்சிட்டாரு, அறிவிச்சிட்டாரு வைங்களே. அது என்ன செய்யும்? பித்அத்தா மாறும். அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லணும்? இந்த முறை ஹதீஸ்ல என்ன செய்யல, வரல. இந்த 6 அடிப்படைகளோடு முரண்படுமாக இருந்தால் அது பித்அத் என்ற பட்டியல்கள் என்ன செய்யும், வந்து முடிந்து விடும் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்படி வந்துட்டா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லா பித்அத்துக்களும் மறக்கப்பட, அந்த அமல் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சொன்னவைகள் எல்லாம் நான் இபாதத் என்பது எந்தெந்த வகையிலெல்லாம் அகீதாவோடு என்ன செய்து ரிலேட் ஆகுது, அகீதாவுடைய பாதையிலிருந்து தவறுது